அவர் அவருடைய கொள்கை எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு. வெற்றி செய்வதும் சீமானுக்கு தான் இருக்கு. காரைக்குடியில் கண்டிப்பா சீமான் ஜெயிப்பார் நம்பிக்கை இருக்கு எனக்கு. சீமானது மேக்சிமம் வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம்னா மாங்குடி அண்ணன் வந்து இப்போ பழைய செல்வாக்கு இல்லை. அவங்க சமுதாயமே மேக்சிமம் வந்து இப்போ இங்கே வந்து சமுதாயம் பார்த்து காரைக்குடியில் மேக்சிமம் போட மாட்டாங்க. எல்லாம் கலந்து தான் இருக்கு. அதனால எல்லா சமுதாயம் தமிழ்ங்கிற ஒற்றை பார்வையில் சேர்றாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அது பத்தாவதுக்கு அண்ணன் வந்து பிற மொழியாளர்களையும் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் சொல்றாரு. சௌராஷ்டிரா மாநாடுலாம் போட்டிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். இப்போ அதனால வந்து மேக்சிமம் அண்ணன் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கே ஓட்டு போட்டு போட்டு பழகியாச்சு. ஒரு தடவை அண்ணனுக்கு தான் போட்டு பார்ப்போமே, தனிச்சே நிற்கிறாருல, போட்டு தான் பார்ப்போம். அதான் எங்களோட ஐடியா, காரைக்குடி மக்களோட ஐடியா அதான். அண்ணன் காரைக்குடியை பொறுத்தளவு அண்ணன் சீமானுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அவெல்லாம் இலவசம் சொல்லி ஒரு பக்கம் நிற்கிறா, நாங்கள் இலவசம் இல்லைன்ற ஒரு பக்கம் நிற்கிறோம். அவ கல்லு கடையை நாங்கள் திறப்போன்னு இருக்கோம், அவ சாராய கடை திறப்போன்னு இருக்கா. நாங்கள் தான் இந்த மொத்தம் எல்லாமே திராவிடம்னு அங்கே நிற்கிறோம், நாங்கள் தமிழ் தேசியம் நிற்கிறோம். அவங்களுக்கும் எங்களுக்கும் இதே கிடையாது. இருமுனை போட்டி தான் காரைக்குடியை பொறுத்தளவு, திராவிடமா தமிழ் தேசியமா. இதை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ சீமானுக்கு தான் கொஞ்சம் அதிகமான வாக்கு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம்ன்றதை நானே சொல்லிடுறேன். இங்கே வந்து 4 கட்சிகள் போட்டியிடுறாங்க. ஆனால் ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி வச்சுக்கிட்டு தன்னிச்சையா அவங்க வந்து செயல்படுற மாதிரி தெரியல. அதனால இவங்க இலவசங்கள் இல்லாம நிக்கிறனால எனக்கு தெரிஞ்ச நாம் தமிழருக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆதரிக்கிறது பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான் ஆதரிக்கணும். கண்டிப்பான முறையில இருக்கு, வாய்ப்பு இருக்கான்னு கேட்க கூடாது. கண்டிப்பான முறையில நம்ம அவருக்கு தான் வந்து வாய்ப்பு கொடுக்கணும். அவருக்கு தான் நம்ம வந்து ஓட்டு போட்டு அவர் நம்ம ஜெயிக்க வைக்கணும். இப்போ உள்ள வாய்ப்புகள் வந்து இப்போ திமுக கட்சியெல்லாம் ஏற்கனவே ஆண்டுருந்தாங்க. அதே மாதிரி அதிமுகவுக்கு 25 வருஷம் ஆண்டுறாங்க. மற்ற கட்சிகள் பாரதிய ஜனதா, கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிகளுமே அவங்களுடைய திறமையை காட்டிட்டாங்க. இப்போ இவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தோம்னா மற்றதுகளே ஏழை எளிய மக்களுக்கு நல்லா சிறப்பாக வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அதனால நாங்கள் அது ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். பார்ப்போம் எதுதான் ஜெயிக்குது, எதுதான் ஆட்சிக்கு வருதுங்கிறத பார்ப்போம், பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம காரைக்குடியில் வெற்றி வாய்ப்பு அண்ணன் சீமானுக்கு தான் கண்டிப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தமிழ் தேசியம் அண்ணன் சொல்றது கரெக்டு தானே. நம்ம யார் வேணா இங்கே வந்து வாழலாம், ஆனால் தமிழர் தான் ஆளணும்னு சொல்றது தமிழ் தேசியம் அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம தமிழர் ஆளணும்னு நாங்கள் நினைக்கிறோம். சீமான் தான் ஜெயிப்பாரு. அவர் யார்ட்டையும் காசு கொடுக்கல, எவனையும் விலைக்கு வாங்கல. சரியா, எவனையும் விலைக்கு வாங்கல. நேர்மையா நிற்கிறாரு, நேர்மையா இருக்காரு. என்னோட கணிப்பு இப்போதைக்கு பார்த்தா சீமான் தான் வருவார்னு நினைக்கிறேன். அவரோட கருத்துக்கள் எல்லாமே நல்லா தெளிவா புரியுது, என்ன சொல்ல வரான்னு தெரியுது, கொள்கை எல்லாம் கரெக்டா இருக்கு. அதனால அவர் தான் வருவார்னு நினைக்கிறேன். என்னோட பார்வைக்கு வந்து இப்போ சீமா நிற்கிறது நல்ல ஒரு வரவேற்பு தான் உண்மையிலே. ஆமாம், அவர் நிற்கிறது நல்ல வரவேற்பு. ஏன்னா இல்லை மாற்றம் வரணுங்கிறதுக்காக மக்கள் விரும்புகிறாங்க எல்லாருமே. அதனால அவர் ஏதாவது பண்ணால் நல்லா இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இலவசம் தர மாட்டேங்கிறாரு. இலவசங்கிறது வேணான்றாரே அவர். எதுக்கு மக்களுக்கு எல்லாம் கிடைச்சிச்சுன்னா இலவசம் எதுக்குங்கிற மாதிரி அவர் சொல்கிறது நியாயமாக தான் இருக்குது. மக்கள் எதிர்பார்த்து பழகிட்டாங்க அதனால அதை இது பண்ண முடியாது. வெற்றி வாய்ப்புங்கிறது ஒரு கட்சியோட தலைவருங்கிறனால மேபி சீமான் வந்து, ஏன்னா எப்போதுமே கட்சி தலைவருக்குன்னு ஒரு இது இருக்கும் இல்லைங்களா, அவங்க நிற்கிற இடத்துல சீமான் இருக்கலாம். நாம் தமிழர் நம்ம அண்ணன் விவசாயி சின்னத்தில் நிற்கிற சீமான் அண்ணன் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் இங்கே வெற்றி அடைவார். இதை வந்து தமிழ்நாடு முழுவதுக்கும் ஒரு முன்மாதிரியாக அந்த நம்ம மாவட்டம் இருக்கும். இது வந்து ஒவ்வொரு தமிழனுக்கும் கிடைச்ச பெருமையாக அதை வந்து நினைக்கணும். அதனால் நம்ம ஏன்னா இது சிவகங்கை ரொம்ப பின்தங்கிய மாவட்டம். சிவகங்கை பின்தங்கிய மாவட்டம். இங்கே வந்து காங்கிரஸும் திமுகவும் மாறி மாறி ஆண்டு சிவகங்கை தான் தமிழ்நாட்டிலே பின்தங்கிய மாவட்டமாக இருக்கக்கூடியது சிவகங்கை மாவட்டம் தான். இதை வந்து இதுவரைக்கும் திமுகவோ காங்கிரஸோ வந்து இதை வந்து எந்த வித முன்னேற்றுவதற்காக எதுவுமே செய்யலை. எனது அண்ணன் சீமான் வந்து நமது சிவகங்கை மாவட்டத்தை முதன்மை மாவட்டமாக உருவாக்குறதுக்கு பாடுபடுவார்னு கண்டிப்பாக இந்த வாட்டி எங்கள் அண்ணன் சீமான் இல்லை அவர் வந்தாருன்னா என்ன நாட்டில் ஒரு புரட்சி ஏற்படுத்துவார். சீமான் தான் புரட்சி ஏற்படுத்துவார் கண்டிப்பாக. எந்த அளவுக்கு அவர் அரசியல் பார்த்துட்டு இருக்கீங்க, எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு அவர் அரசியல்? அவர் வந்து இப்போ அவர் பாடுபட்டதுக்கு இவ்வளோ காலம் பாடுபட்டதுக்கு கண்டிப்பாக வரணும். அவர் வந்தால் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். சீமான் வந்தால் நல்ல, அதுவும் மற்ற கட்சிகள்லாம் வந்து இலவசத்தை ஆதரிக்கிறாங்க. நான் வந்து 1000 இவர் வந்து இலவசத்தை ஆதரிக்க மாட்டார். இல்லை, அது வேண்டியதில்லை, எங்களுக்கு வேண்டியதில்லை. இலவசத்தை வேலைகள் தான் முக்கியன்றார் அவர். கண்டிப்பாக வேலைகள் தான் முக்கியம் நீங்கள் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக போட்டிடுறாரு எப்பவுமே. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது வரவேற்கத்தக்க விஷயம். கண்டிப்பாக போட்டிட்டு ஆக மொத்தம் யார் ஜெயிப்பார் நினைக்கிறீங்க காரைக்குடியில்? கண்டிப்பாக அவர் தான் வருவார் காரைக்குடியில். முதல் 4 முறை போட்டி வந்தது ஆரம்பிக்கிற முறை. அதுக்கப்புறம் 3 முறை போட்டியானது. இப்போது 2 முறை போட்டி ஆகிறது.
அடுத்து வரை இன்னும் ஒரு வாரத்தில் அண்ணன் சீமான் அண்ணன் ஒரே முறைதான் போட்டியாக இருக்கும். காரைக்குடி தொகுதியை பொறுத்தவரைக்கும் அண்ணன் சீமான் எப்போது வெற்றி பெறுவார் என்ற வாய்ப்புகள் முழுக்க முழுக்க உண்மையான உள்ள ஒன்று. கண்டிப்பா அண்ணன் சீமான் தான் ஜெயிப்பாங்க. கண்டிப்பா சீமான் அண்ணன் தானே வருவாங்க அந்த வட்டம். சீமான் அண்ணன் பாத்தீங்கன்னா ரொம்ப காலமாவே களத்துல நிக்கிறாரு. ஆனா இருந்தாலும் டெண்டல் பிரபு அண்ணன் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில கொஞ்சம் பரபரப்பா போயிட்டு இருக்காரு. பொதுவா பாத்தீங்கன்னா எனக்கு சீமான் அண்ணன் வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இல்ல நான் காரைக்குடி மக்களா நான் இங்கே தான் இருக்கேன். பூர்வீகான காரைக்குடி தான் எனக்கு. இப்போ யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறத விட இந்த காரைக்குடி மண்ணுக்கு யார் தேவைன்றது முக்கியமான கேள்வியாக இருக்கு. நம்ம வந்து ஒரு 60 வருஷம் வந்து அதிமுக திமுக அவங்கள வந்து கட்சியை ஆட்சியை கொடுத்து மாறி மாறி ஆண்டு நம்ம நிறையா பார்த்துட்டோம். அதனால புதுசாக யாராவது வந்தால் ஏதாவது நல்லது நடக்கும்னு நமக்கு தோணுது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் புதுசாக வந்து இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சி, இன்னொரு பக்கம் டிவிக்கு விஜய் கட்சி. இந்த 2ல் ஏதாவது ஒன்று தான் வரணும்னு எங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து இல்லை இப்போ இருக்கிற நாட்டோட சூழ்நிலைக்கு வந்து சீமான் கட்சி தான் வரணும், நாம் தமிழர் கட்சி தான் வரணும். அதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன்ல, யாருக்கு வாய்ப்புன்றதை விட யாரு வந்தா நல்லா இருக்குன்றத மக்கள் யோசிக்கணும். அதுதான் முக்கியம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில நமக்கு வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து அவர் வந்து சட்டமன்றத்துக்கு போகணும். போனாதான் அவர் ரோட்ல கத்துறத வந்து மக்கள் மன்றத்துல போய் பேசணும். அதுக்கு நம்ம வாய்ப்பு கண்டிப்பா கொடுக்கணும். காரைக்குடி மக்கள் நான் குடிப்பேன், கண்டிப்பா குடிப்பேன். காரைக்குடி தொகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாமே கல்வி பெற்ற மக்கள் அதிகமாக வாழ்கிறனால இந்த தரம் வந்து இந்த அரசியல் வந்து புதுசாக இருக்கிறனால எல்லாருமே கொஞ்சம் உற்று நோக்குவாங்க. அதுபோக சீமான் அவர்கள் வந்து அதிக அளவில் இங்கே வாக்கு ஏற்கனவே போன இதில் வந்து வாக்கு வங்கி அதிகமாக விழுந்திருக்கு. அதனால இந்த ஆட்டம் அவர் ஜெயிப்பாருங்கிற உறுதி தன்மை நிறைய பேருக்கு தோணுது. காரைக்குடி தொகுதின்ற போது கல்வியுறை அதிகமாக உள்ள தொகுதி வந்து காரைக்குடி தொகுதி தான். அதனால் கண்டிப்பாக சீமானுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நல்லா யோசித்து ஒரு வாக்களிப்பாங்கன்றது வந்து என்னோட கருத்து. கண்டிப்பாக சீமான் ஜெயிப்பான்றதும் என்னோட கருத்து. என்னதான் வந்து மற்ற கட்சிங்க வந்து அதை தரேன் இவ்வளோ காசு தரேன்னு சொன்னாலும் காரைக்குடி பொறுத்த வரைக்கும் இது தலைவர் வந்து சீமான் அவர்களுடைய இந்த சொந்த ஊர் அப்படின்னும் போது எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான் என்னுடைய ஆதரவு. கெத்து கெத்து எங்க அண்ணன் கெத்து. எப்பயுமே யாரோட கூட்டணி இல்லை அதான் கெத்து. கூட்டணி வச்சு என்ன பண்ணும்? கூட்டணியோட வந்தவங்க எல்லாரும் நம்மளை தானே ஏமாத்துறாங்க. நம்ம வரி பணத்தை வாங்கி தானே ஏமாத்துறாங்க. நம்மளை யாரும் ஏமாத்த, எங்க அண்ணன் யாரையும் ஏமாத்தல.